தமிழ் சினிமாவில் என்றும் மறக்க முடியாத காமெடி நடிகர்களில் ஒருவர் கவுண்டமணி. இவரும் செந்திலும் இணைந்து நடித்த பல திரைப்படங்கள் எல்லாமே வெற்றியடைந்துள்ளன. இந்நிலையில் நடிகர் கவுண்டமணி குறித்து ஒரு பத்திரிகையாளர் பேசுகையில், நடிகர் கவுண்டமணியின் கால் ஷீட் 7 நாட்கள் இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய காரில் வருவாராம். அதற்கு என்ன காரணம் என்றால், கவுண்டமணி ஆரம்பத்தில் நடிக்க வந்த போது பெரிய நடிகர்கள் என்றால் தயாரிப்பு நிறுவனம் அவர்களை நல்ல காரில் அனுப்புவார்களாம். இவரையெல்லாம் கூட்டத்தோடு கூட்டமாக ஒரு பஸ்ஸில் ஏற்றி அனுப்புவார்களாம். கோபத்தில் சில நாட்கள் நடந்தே வீட்டிற்கு வந்துள்ளாராம். இதை பார்த்த ரஜினி சார் ஒரு நாள் கவுண்டமணியுடன் அவரும் நடந்து வந்தாராம். அப்போது நடிகர் ரஜினி கவுண்டமணியை பார்த்து, ஒரு நாள் பாருங்க, நீங்க வாரத்திற்கு 7 விதமான காரில் படப்பிடிப்பிற்கு வருவீர்கள் என்றாராம். அவர் சொன்னது கவுண்டமணி விஷயத்தில் அப்படியே நடந்தது என பத்திரிகையாளர் கூறியுள்ளார். சமீபத்தில் கவுண்டமணி எடுக்கும் படத்தில் ரஜினியை சந்தித்து தனது படத்தில் கௌரவ வேடத்தில் நடிக்குமாறு கேட்டிருக்கிறாராம். அதற்கு ரஜினி அவர்கள் ஓகே சொல்லி இருக்கிறாராம். வேட்டையின் படத்தின் வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் கூலி. இப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ளார். இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இப்படத்தில் ரஜினிகாந்துடன் ஸ்ருதி ஹாசன், நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரித்து வருகிறது. இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கூலி படம் தங்க கடத்தலை மையமாக வைத்து உருவாகி வருவதாக கூறப்படுகிறது. இப்படத்தில் ரஜினிகாந்த் அதிக அளவில் சண்டை காட்சியில் நடித்துள்ளதாகவும், இப்படம் லோகேஷ் கனகராஜின் சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்குள் வராது என்றும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.